ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு ரீசன்ட் டேஸில் எனக்கு வரக்கூடிய ஆலோசனைகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, 50 வயதை கடந்த ஒரு தம்பதிகளாக இருந்தால் கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ வைக்கக்கூடிய பிரச்சனை இந்த வயதுலையும் என்னை இப்போ வற்புறுத்துறாங்க. தாம்பத்தியத்தில் திருப்தியாக இருக்கணும் அப்படின்னு வற்புறுத்துறாங்க. எனக்கு விருப்பமே இருக்க மாட்டேங்குது. இதனாலேயே எங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருது அப்படின்றது தான். இதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா, அது ஒரு ஆண் மனைவியை வற்புறுத்துறதா இருக்கட்டும், மனைவி கணவனை வற்புறுத்துறதா இருக்கட்டும், இரண்டுமே நடக்குது இந்த இடத்துல. ஏன்னா 50 வயதை கடந்த தம்பதிகள் எல்லா பொறுப்புகளையும் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க, பிள்ளைகள் வளர்ந்துருப்பாங்க, பொறுப்புகள் பாதி முடிஞ்சிருக்கும். ஸோ ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய டயத்தில் இந்த விஷயத்தின் மீதான விருப்பமும் அதுக்கான டைமும் கிடைக்கும் போது கொஞ்சம் தனக்கு தானே திரும்பி பார்க்குறாங்க தன்னுடைய வாழ்க்கையை. அதை மீறி தன்னுடைய மனைவியால் தன்னை திருப்திப்படுத்த முடியலையோ, விருப்பம் இல்லையோ, இல்லை தன்னுடைய கணவனால் தன்னை திருப்திப்படுத்த முடியாத உடல் சூழ்நிலையோ, அதை அவங்க இடத்துல இருந்து புரிஞ்சுக்கிட்டு துணையை உடலாலும் மனதாலும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது தான் இங்கே ஒரு நல்ல வழியாக அமையும். ஏன்னா அவங்களுடைய விருப்பம் இல்லாமல் அது எந்த வயதாக இருந்தாலும் சரி, அவங்கள மனதளவில் ஒரு கஷ்டப்படுத்தி தன்னுடைய சுயநலத்துக்காக ஒரு உடல் உறவை அனுபவிச்சுக்கிறதோ, அவங்கள தாம்பத்தியத்தில் கட்டாயப்படுத்துறதோ கண்டிப்பாக ஒரு நியாயமான செயலாக இருக்காது. அது உங்களுக்குமே சந்தோஷத்தில் முடியாது. அப்போது அந்த கணவனையோ மனைவியோ அவங்களுடைய போக்குக்கு அவங்க இடத்துல இருந்து யோசித்து அவங்கள அன்பாலையும் அரவணைப்பாலையும் அந்த இல்லற வாழ்க்கையை சந்தோஷமாக எப்படி கொண்டு போகலாம், நிம்மதியாக எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு கொஞ்சம் இருந்து அவங்க நிலைமையில் இருந்து யோசித்தோம்னா கண்டிப்பாக 50 வயதை கடந்தும் ஒரு நல்ல கணவன் மனைவியாக அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போக முடியும். நன்றி.